ஓணம் சிவாயா. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே கோடீஸ்வரனா பிறந்தோமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காது. ஆனால் நம்ம கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சில தாந்திரிக வழிபாட்டு முறைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்களாக இருக்கட்டும், பண வரவுகளாக இருக்கட்டும், அது எல்லாமே உடனடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை இது உருவாக்கி தரும். அந்த வகையில கோடீஸ்வர யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை பாக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா அவங்க வீட்டு பூஜை அறையில வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க வச்சிருக்கீங்களா என்னன்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இதை நீங்க இன்னைக்கே செஞ்சு உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிடுங்க. இந்த ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறதாவே அர்த்தம். சுக்கிரனுடைய அருள் இருந்துச்சுனாலே கண்டிப்பா அந்த மகாலட்சுமி தேவியும் அந்த இடத்துல வந்து குடியேறுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரோட அருள் இருந்துச்சுன்னா உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. அதனால நீங்க இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பா இன்னைக்கே பண்ணிருங்க. அது நீங்க என்ன பண்ணணும், கொட்டைப்பாக்கு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ண போற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அது கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாருடைய வீட்லேயும் அவங்க வீட்டு பூஜை அறையில இருக்க வேண்டிய மங்கள பொருட்கள்னு சொல்லி கண்டிப்பா இந்த பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இருக்கேன் ஏற்கனவே. அது பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா கண்டிப்பா அதையும் வாங்கி வச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. அந்த வகையில நான் சொல்ல போற இந்த கொட்டைப்பாக்க வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பொருள் கண்டிப்பா உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கணும். இது நீங்க செய்யறது எந்த நாட்கள்ல வேணாலும் செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அந்த நாட்கள்ல வரக்கூடிய சுக்கிர ஓரையில நீங்க பண்றது அதிகப்படியான பலன்களை தரும். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றது திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு. திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க இந்த ஒரு முறையை செஞ்சு உங்க பூஜை அறையில வைக்கிறது அதிகப்படியான பலன்களை தரும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த ஒரு தினம். அதனால நீங்க இப்ப வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கப்பயே நீங்க கண்டிப்பா பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சுக்கிர ஓரையில் நீங்கள் இதை செய்ய போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூ போட்டு வச்சு வழிபாடு பண்ணுங்க. எப்போ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுவீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பித்தளை தட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நார்மலாக எந்த தட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து முன்னாடி வைங்க. அந்த தட்டுல விநாயகரை வேண்டிக்கிட்டு அந்த தட்டுல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைங்க. பிடிச்சு வச்சுட்டு அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி 3 வெத்தலை எடுத்து வைங்க. எப்பவுமே வெத்தலைய காம்போட தான் வைப்போம். ஆமா, ஆனா இந்த ஒரு வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலையில உள்ள காம்பை கட் பண்ணிட்டு நீங்க வெத்தலையை வைங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல போற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு நான் சொல்ல போற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறை உச்சரிக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அது என்ன மந்திரம்னு நான் ஸ்கிரீன்ல தரேன். என்ன பொருள் நீங்க கையில வச்சுக்கணுங்கிறத பார்ப்போம். 9 கொட்டை பாக்கு எடுத்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள், குங்குமம், இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய உள்ளங்கையில, வலது கை உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க மகாலட்சுமியை நினைச்சுக்கிட்டு நான் இப்ப ஸ்கிரீன்ல தர இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறை உச்சரிக்கணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நீங்க கையில வச்சிருக்க அந்த கொட்டை பாக்கு, மஞ்சள், குங்குமம் கலவைய அந்த வெத்தலை மேல வைங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த வெத்தலையை நீங்க 4 மடிச்சு பொட்டலை மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த வெத்தலையை நீங்க மஞ்சள் கலர் கயிறால நீங்க கட்டணும். அந்த வெத்தலையை நீங்க மஞ்சள் கயிறால கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு ஓரமா ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதுல நீங்க பச்சரிசியை வச்சுட்டு அது மேல இந்த ஒரு முடிச்சு இருக்குல்ல, வெத்தலையை முடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, இந்த முடிச்ச தூக்கி வச்சிருங்க. வச்சுட்டு இதுக்கு நீங்க தூப தீபம் காமிச்சு வழிபாடு பண்ணுங்க. நீங்க அங்க எப்போ வீட்டுல வழிபாடு பண்ணாலும் எந்த ஒரு முடிச்சுக்கும் நீங்க சேர்த்தே வழிபாடு பண்ணணும். இப்ப அந்த இடத்துல சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிட்டாரு. அதனால உங்களுடைய வீட்டுல சுக்கிரனுடைய கடாட்சம் கண்டிப்பா இருக்கும். அது கூடவே மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகமும் கண்டிப்பா வந்து சேரும். இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு தேவையான உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை இது உருவாக்கி தரும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே விலகும்.
அது மட்டும் இல்லை, பணம் வீட்டில் தங்குத்தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதே மாதிரி இந்த வெத்தலை வாடி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிடுங்க. கால்படாத இடத்துல இதை தூக்கி போட்டுட்டு வேற ஒன்று இதே மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சிருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து நல்ல விஷயங்களும் முன்னேற்றமும், அதாவது பொருளாதார ரீதியிலான முன்னேற்றங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதனால் இதை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்போ தான் முழு பலன் கிடைக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.